காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கலுக்கு சாம்பார் பண்ணியிருக்கேன். இட்லி தோசைக்கும் சாப்பிடலாம், பொங்கலுக்கும் வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்றைக்கி காலையில் பொங்கலுக்கு பண்ணியிருக்கேன். ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேன், சின்ன டம்ளருக்கு. கழுவி எடுத்துகிட்டு நம்ம கொஞ்சமாக அரை ஸ்பூன் பெருங்காயத்தூள், பீன்ஸ் ஒரு கைப்பிடி அளவு, வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, இல்லை பெரிய வெங்காயம் போட்டுக்கோங்க. ஒரு தக்காளி, பெரிய தக்காளியை போட்டிருக்கேன். ஒரு உருளைக்கிழங்குங்க, சின்ன உருளைக்கிழங்கு. கொஞ்சமாக தான் பண்ணுறேன், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு கேரட்டு, ஒரு பச்சை மிளகாய், இது கூட அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நம்ம குக்கரை மூடி ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். துவரம் பருப்பு, அதனால் 4 விசில் விட்டுக்கோங்க. மூடி வச்சுக்கலாங்க. மூடி வச்சாச்சு. ஒரு 4 விசில் விட்டுட்டோம், நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். 4 விசில் அடிச்சிருச்சுங்க, நல்லா வெந்துருச்சு. ரேச கரண்டி கொண்டு மசிச்சு விட்டுட்டு, நல்லா குழையக்கூடாது. இந்த மாதிரி பருப்பு வந்து மலர்ந்து வரணுங்க. அப்புறமா நம்ம கரண்டி கொண்டு கடைஞ்சோம்னா அந்த சாம்பார் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கடைஞ்சி எடுத்தாச்சு. ஒரு 2 ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கலாம். சக்தி சாம்பார் பொடி தான் நான் யூஸ் பண்ணுவேன். 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நல்லாயிருக்கும் சக்தி சாம்பார் பொடி வந்து, ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ உப்பு போட்டுக்கிடலாங்க. உப்பு போட்டு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம். மல்லித்தழை இல்லை, அதனால் மல்லித்தழை போடல, கருவேப்பிலை தழை மட்டும் போட்டிருக்கேன். மல்லித்தழை இருந்ததுன்னா கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க, நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ கருவேப்பிலை தழை போட்டு கொதிக்க விட்டுட்டு நம்ம தாளிக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிடணுங்க. நல்லா கொதிச்சிருச்சு. இந்த மாதிரி கொதிச்சதுக்கப்புறம் நம்ம கிளை இறக்கிட்டு தாளிசம் பண்ணிடணும். ஒரு கடாயை அடுப்பில் வச்சுட்டு தேங்காய் எண்ணெய் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். அரை ஸ்பூன் கடுகு, 2 ஜீரகம் போட்டுக்கோங்க, 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை தழை போட்டு தாளித்து ஊற்றினோம்னா அம்புடு ஒரு ருசியாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பொங்கல், இட்லி, சாம்பார், தோசைக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாம்பாரில் ஆட் பண்ணியாச்சு. காலைல பொங்கல் தான் பண்ணியிருக்கேன். பொங்கலுக்கு சைட் டிஷ்ஷாட்டு சாம்பார் வச்சுருக்கேன். பொங்கலோட சேவ் பண்ணி சாப்பிட்டு பார்க்கலாம். பொங்கலுங்க, சுட சுட பொங்கல். பொங்கலும் சால்ஸில் வழியாக பாருங்கள். புழுங்கல் அரிசியில் தான் பண்ணியிருக்கேன், சாப்பாடு அரிசியில். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாம்பார் ஆட் பண்ணிடலாம். இது கூட வந்து நீங்கள் கத்திரிக்காய் போடனாலும் போட்டுக்கலாம். வெறும் வெங்காயம் போட்டும் சாம்பார் வைக்கலாம். பொங்கலுக்கு நல்லாயிருக்கும் டேஸ்ட் வந்து. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஸ்டவ்வோடு சமைக்கும்போது அன்போடு சமைக்கணுங்க. அன்போடு சமைச்சிங்கன்னா சுமாராக இருக்க பொங்கலும் சாம்பாரும் சூப்பராக இருக்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.